இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். சினாப்டிக் காஸ்பல்ஸ், ஒத்த சுவிசேஷங்கள் எதுன்னா சினாப்டிக் காஸ்பல்ஸ் சொல்லுவாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இதெல்லாம் சினாப்டிக் காஸ்பல்ஸ். அதாவது கலிலேய ஊழியத்தை குறித்து 3 சுவிசேஷ புஸ்தகங்களும் பேசும். ஆனா டிவைன் காஸ்பல், இந்த யோவான் புஸ்தகம் நற்செய்தி மட்டும் யூதாவின் ஊழியத்தை குறித்து அநேகம் பேசும். இயேசுடைய உரையாடல்கள் அநேகமாக வரும். மத்தேயு, மார்க்கு, லூக்கால இருந்து யோவான் புஸ்தகம் தனித்து நிற்கும். இயேசுடைய தெய்வத்தன்மையை, தெய்வீகத்தை, அவர் தெய்வ குமாரன் என்பதை இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகம் அழகாய் தெளிவாய் எடுத்துரைக்கிறது. இதுல யோவான் புஸ்தகம் 14:12 இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுபடுவதற்கு முன்பாக சொல்லக்கூடிய ஒரு இறுதிக்கட்ட வார்த்தை என்ன சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே. யோவான்ல மாத்திரம் மெய்யாகவே மெய்யாகவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை 25 முறை வருது. எத்தனை முறை? 25 முறை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நியாய பிரமாணம் சொல்லுகிறது என்னவென்றால், வேத பிரமாணம் சொல்லுகிறது என்னவென்றால், பிரமாணம் சொல்லுகிறது என்னவென்றால், கட்டளை கற்பனை சொல்லுவது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணம் சொல்லுகிறது என்ன, நியாய பிரமாணம் சொல்லுகிறது என்னன்னு வரும். ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்முடைய இரட்சகரும் அன்பு நேசருமாயிருக்கிற இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு கல்லினால் எழுதப்பட்டது, பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் கற்களிலே எழுதப்பட்டது, கல் கொல்லும். புதிய ஏற்பாட்டுடைய உடன்படிக்கைகள் அப்பத்தினால் எழுதப்பட்டது, அப்பம் உயிர்ப்பிக்கும், ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல தேவன் என்ன சொல்வாரு? நானே கொல்லுகிறேன், நானே உயிர்ப்பிக்கிறேன், நானே காயப்படுத்துகிறேன், நானே சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் யாரும் இல்லை. இதுல என்னதை நம்ம பார்க்கிறோம்னா, நான் சொல்வார் தேவன். நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன், நானே சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் அப்படின்னு ஒரு அதிகாரத்துல சொல்றத பார்க்கலாம். அதே போல புதிய ஏற்பாட்டுல இயேசு அழகா வெளிப்படுவார். யோவான் புஸ்தகத்துல நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நான் வாசலாக இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே திராட்சை செடியாக இருக்கிறேன், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல தேவன் எப்படி நான் சொன்னாரோ அதே போல ஹயா, எபிரேயத்திலே ஹயாங்கிற ஒரு வார்த்தை இங்க எழுதப்பட்டிருக்கும். அதே போல ஏசு சொல்றாரு நான் தான் அப்படிங்கிறாரு. என்னை அல்லாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம்.